வாழ்வோம் வழி. ஞானத்தில் பயணிக்கலாம். ஞானத்தில் பயணிப்பதற்கு ரீசன் வேணும் இல்லையா? காரணம் வேணும்ல. அதை நீ அனுபவிக்க வேண்டும். அதுக்குள்ள அறிவு வேண்டும். இப்ப ஒரு உதாரணம், இது பலமுறை நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஞானி ஒருவரை சந்திக்க வருகிறார். இன்னொரு ஞானியை சந்தித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நேரம் போச்சுது. இவர் திரும்பி போகணும். தன் ஊருக்கு அவர் கிளம்பி போகணும். போகும்போது சொல்கிறார், நான் அப்போ கிளம்புறேன் ஊருக்கு. சந்தோஷம். இந்த ஞானி சொன்னார், அந்த ஊருக்காரர் சொன்னார், சந்தோஷம். இப்ப இவரு சொன்னார், நான் ஊருக்கு போய் சேர்ந்துட்டேங்கிறத உன் வீட்டுக்கு இடி விழும். அப்ப நீ புரிஞ்சுக்கலாம், நான் என் இருப்பிடம் போயிட்டேன்னு சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வேடிக்கைக்கு சொன்னதா வேலைக்கு சொன்னதா? ஊருக்கு போய் சேர்ந்துட்டேங்கிறத உனக்கு ஒரு அறிவிப்பு கொடுப்பேன், ஒரு இடி விழும். அந்த காலத்துல நடைப்பயணம் செல்லணும். ஒரு ஊரும் உடனே போயிட முடியாது, பக்கத்துல கிடையாது. ஒரு 30 கிலோமீட்டர்னாலே 3 நாள் ஆகும். நடைபயணத்துல போனா எவ்வளவு போவீங்க? எத்தனை கிலோமீட்டர் போவீங்க இல்லையா? அப்ப அவர் நான் போய் சேர்ந்த பிறகு உனக்கு இடி விழுன்னு சொன்னார். இவரு சிரிச்சுட்டே சொன்னார், பரவாயில்ல, எனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்தேன்னா. இதுதான் ஞானம், புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்ப அந்த ஞானம் என்ன பண்ணுனா, நன்மையே தீமையோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நமக்கு சாதகப்படுத்தி கூட, கெட்டதையும் சாதகப்படுத்தும், நல்லதையும் சாதகம். அதான் புத்திசாலி. உலகத்துல நல்லது மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்காது. எனக்கு நல்லதே நடக்கணும், ஒரு ஆளுக்கு நடக்கும், வாய்ப்பே கிடையாது. இப்ப அவர் போயிட்டார். போனதுக்கு பிறகு அடுத்த நாள் பட்டுன்னு ஒரு இடி விழுந்து, இவருடைய அந்த இடி சத்தம் கேட்ட உடனே இவரு தோட்டத்துல விளையாட்டு வந்தார். தோட்டத்துல உரம் கொண்டு, சாணி உரம். அதுல அந்த இடி விழுந்த உடனே அப்படியே அந்த சாணத்துல பசு ஞானத்தோட சேர்ந்து உருண்டு தங்க கட்டியாக மாறிடுச்சு. அந்த அக்னி நெருப்பு அப்படியே அந்த சாணத்துல சேர்ந்து கெமிக்கல் கிரியேஷன்ஸ் என்ன ஆயிடுது, கோல்டா ஃபார்ம். அது எப்படி கோல்டா மாறிச்சுது? ஏன்னா இவர் ஒரு வாக்கு சொன்னார், எனக்கு சம்பாதிக்கு வழி கொடுங்க, அதை விட்டு நான் சம்பாதித்துக் கொள்வேன். அப்ப இடியை வைத்து எப்படி சம்பாதிப்பது? ஆளாளுக்கு பிச்சு கொடுத்து காசு வாங்குவோம். ஏப்பா இந்த இடி இருக்குது, நீ கொஞ்சம் வாங்கி, நீ கொஞ்சம் வாங்கி, அவன் வாமானா? இல்ல உன் வீட்டுல இடி வர சொல்றேன்னு சொன்னா முடியுமா? அப்ப அது எப்படி ஆர்டர் பண்றாரு? இதுதான் ஞானம். ஞான கொலையே இதுதான். அப்ப அந்த விழுந்த இடி அப்படியே அந்த உரக்குண்டுல அப்படி உருண்டு அந்த சாணத்தை எல்லாம் திரட்டி ஒரு தங்க கட்டியாக இவர் பார்த்தார், சந்தோஷப்பட்டார். அவருக்கு நான் நன்றி சொன்னார். யாரு வந்துட்டு போனார் இல்லையா, அந்த ஞானிக்கு நன்றி சொன்னார். இதை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பார். இவர் வேற யாரும் அல்ல, கட்டளையில் இருந்த பீர் முகமது அப்பா ஞான் ஒலியுல்லா. அவர் வந்தது இடலாக்குடியில் இருந்த ஞானியார் சாஹிப்பை பார்த்து. ஞானம் என்பது மரங்களை தாண்டியது. அது மனிதனுக்குரிய சொத்து, தெய்வ சொத்து. அங்க ஜாதி மதம் எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? மனித சொத்து. மனிதனை தெய்வமாக மாற்றுவது ஞானம். அப்ப அங்க அவர் என்ன சொன்னாரு, நான் சம்பாதிப்பேன்னு சொன்ன மாதிரி அந்த தங்கத்தை மறுநாள்ல இருந்து ஒரு நீல இரும்பு ராடை வச்சு அது மேல அது தங்கம் ஒட்டிடுறது. அந்த பச்சுன்னு சொல்லுவாங்க, ஒட்டு. அந்த சின்ன சின்ன துகளா இருக்கக்கூடிய தங்க தூசிய அப்படி எடுத்துக்கொண்டு அதே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தட்டான் ஆசாரியில கொண்டு கொடுக்கிறார். அதுக்கு அவன் ஒரு காசு கொடுக்குறான். அந்த காசை வச்சு தனக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி வாழ்க்கையை நடத்தான். அதனால அப்ப இவர் உழைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஞானிகளுக்கு உழைக்க கூடாது, நியாயமா பார்த்தா. ஏன்னா வழங்கப்பட்ட வாழ்க்கை அது நடத்திட்டு போ, நம்ம எதுக்கு உழைக்கணும்? அப்ப நம்ம சொல்வதற்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல, பேசக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வேண்டிய என்ன கிடைக்கும்?
தேவைகள் நிறைவேறும். அதான் ஞானம். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குருமாருக்கு மற்றவர்கள் எல்லாம் உதவணும். அவருடைய உபதேசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்ன கொடுக்கணும்? குருக்கு காணிக்கை இல்லையா? அந்த காணிக்கை எதுக்கு? அவருடைய வாழ்வுக்கு. ஏன்னா வாழ்க்கைக்கு நம்ம ஓடக்கூடாது, வெளியில போகக்கூடாது, கர்மால சேரக்கூடாது. கர்மால சேர்ந்தா தூய்மையான ஞானம் வராது. அப்ப பணம் சேர்ப்பதில்ல, பணம் பார்ப்பதில்ல தான் மைண்ட் ஓடும். அப்ப அவர் முழுக்க அந்த ஞானத்திலே இருக்கணும்னா அந்த சிந்தனை வேற போகாம இருக்கிறதுக்கு மற்றவர்கள் எல்லாம் உதவ வேண்டும். இதுதான் காலகாலமாக நிறுவப்பட்ட ஒரு. அப்படி இவங்க உதவலைன்னா கூட இயற்கை உதவி விடும். நான் அதுதான் ஔவையார் கதை. ஔவையாருக்கு யாருமே செய்ய வேண்டாம். அந்த அம்மாக்கு என்ன தேவையோ அது அங்க வழங்கப்பட்டு. இப்போ நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், பேயினாலே பயந்து ஓடுவோம். பேயினா அவ்வளவுதான், பதறிடுவான். கட்டில பெட்ஷீட்டை மூடிட்டு படுத்து கிடப்பான். பேய் சொன்னா அவ்வளவுதான். அது பொதுவா எல்லாருக்குமே உள்ளது. ஆனா ஞானத்துல உள்ளவங்களுக்கு பேயை ரொம்ப பிடிக்கும். பேயை பிடிச்சா நீ ஞானி அப்படின்னு சொல்லணும். பேயா வர சொல்ல பேசுவான், கொஞ்ச நேரம் அதோட பேசி இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம் போய்விடும். எந்த சூழலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளலாம் என்கின்ற திறம் வந்து அந்த இடம் நீங்க கண்டுபிடிக்கலாம். நம்ம ஞானம் வந்துட்டா சித்து வந்துட்டான்னா எல்லா சூழலையும் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். இப்ப அவங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும்னா அவங்கள்ட்ட வரவங்களுக்கும் அவங்களுக்கு வேண்டியது அவங்களால செய்ய முடியுமா இல்லையா? இப்ப நீங்க போறீங்க, சாமி எனக்கு இந்த மாதிரி சில சூழல்கள் கஷ்டங்கள் இப்படி இருக்குது. ஏன்னா இவங்க நினைச்சா மாத்தி கொடுக்கலாம். ஆனால் இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும். அப்படியே கடைபிடிச்சிட்டாங்கன்னா எல்லா பாவத்தில இருந்து மீட்கலாம். ஏசாதான் சொன்னார், நான் உனக்கு ரட்சகனாக இருக்கிறேன், இப்போ பாவத்தில இருந்து மீட்பு தாரேன். இயேசு மட்டுமல்ல, எல்லா குருமார்களையும் இதைதான் சொன்னார். உங்களுடைய பாவ மீட்பை வழங்குவதற்கு வல்லமை மிக்கவர்கள் எல்லாம் குருமார். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஞானம் கைவல்யமாக இருக்கும். ஞான சொத்தை வைத்திருப்பார்.